வணக்கம். என் பேர் ஸ்ரீதுருவன். இப்போ ஒரு அங்கிள் மரம் நட்டார்லங்க, அதை பத்தி ஒரு சின்ன ஸ்பீச் கொடுக்காங்க. ஒருத்தன் அடர்ந்து காட்டுல மரம் வெட்டிட்டு இருந்தானா. அப்ப அவன் கோடாரி கை தவறி கீழே ஆத்துல விழுந்துருச்சான். அவன் தேவதேவன்னா தேவதை மேல வந்து என்ன மகனே ஆச்சு அப்படின்னு கேட்டுச்சு. அந்த அதுக்கு அவன் சொன்னான், என் கோடாரி வில்ல விழுந்துருச்சு, எப்படியாவது எடுத்து கொடுத்துரு அப்படின்னு சொன்னான். அந்த தேவதை உள்ள போச்சு. அவன் ஒரே கற்பனையோட இருந்தான். தங்க கொடாரி வருமா, வெள்ளி கொடாரி வருமா, இரும்பு கொடாரி வருமானு. தேவதை மேல வந்துருச்சு. அவனுக்கு ஒரே அதிர்ச்சி. ஏன்னா அந்த தேவதை கையில ஒண்ணுமே இல்லை. அவன் கேட்டான் அந்த தேவதை கிட்ட, என்ன தேவதை, என் பாட்டன் முப்பாட்டனுக்குலாம் நீ 3 தங்க கொடாரி, வெள்ளி கொடாரி, இரும்பு கொடாரி 3த்தையும் நேர்மையை பாராட்டி கொடுத்த, எனக்கு மட்டும் ஏன் ஒண்ணுமே கொடுக்கலன்னு கேட்டானா. அதுக்கு அந்த தேவதை சொல்லிச்சான், ஓ அதுவா மகனே, அப்ப இருந்த சூழ்நிலையில மரம் நிறைய இருந்தது, அதனால வெட்ட கொடுத்தேன். இப்ப இருந்த சூழ்நிலையில மரமே இல்ல, அதனால நீ வேற தொழில் பார்த்துக்கோ அப்படின்னு அனுப்பிச்சு விட்டுருச்சான். பாருங்க, ஒரு காலகட்டத்திலயும் காஸ்ட்லியான பொருள் அப்படின்றது மாறிக்கிட்டே இருக்கும். இப்ப இருக்க காலகட்டத்துல தங்கம், சில நேரத்துல வெங்காயம் தக்காளி. இப்போ ஒருத்தன் ஆத்துல மூழ்கி அவன் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்க. அப்போ அவனுக்கு காஸ்ட்லியா படுறது வந்து தங்கம் இல்ல, மரக்கட்டை. ஏன்னா அப்பதான் அவனால அது மேல ஏறி நீந்தி கரைக்கு வந்து சேர முடியும். அது மாதிரி ஃபியூச்சர்ல மரம் அப்படின்றது காஸ்ட்லியான பொருள், ரேரான பொருள் அப்படின்றது ஆயிடக்கூடாது. அதனால இப்பவே நம்ம எல்லாரும் மரம் நட்டு இயற்கையை காக்கணும். நன்றி, வணக்கம்.